வெல்கம் பேக் டு இன் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அர்பன் டெரெயின் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் வந்து 40 டேஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். ஆல்மோஸ்ட் நான் இதை வந்து ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதோட ஹானஸ்டான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சைக்கிளோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு கீழே, அதாவது 4900 ரூபாய் மட்டும்தான். இது வந்து இப்போ அமேசானில் வந்து 6500க்கு அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது. 7500க்குள்ளாடி மேக்ஸிமம் இருக்குது. பட் நீங்கள் இந்த 7500க்கு வாங்கினா கூட ஒர்த் தான். இப்போ என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ, நான் இந்த சைக்கிளை வந்து யூஸ் பண்ண நேரம் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோட அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துடலாம். ஏன்னா இதோட அட்வான்டேஜ் தான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் தான். இன்னைக்கு தேதியில் நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் வந்து 5000 ரூபாய்க்குள்ளாடி வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அதுவும் வந்து அடல்ட் சைக்கிள், அதாவது இந்த 27.5T அப்படிங்கிறது வந்து அந்த சைக்கிள்லாம் நீங்கள் வாங்கினா ஒரு 9000 10,000 ரூபாய் இருக்குது. மேக்ஸ் சிட்டி அப்படிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதே சைக்கிள் 11,000க்கு நீங்கள் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். நான் இந்த மேக்ஸ் சிட்டியும் இதையும் வந்து கம்பேரிட்டிவாக நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். நான் மேக்ஸ் சிட்டி சைக்கிள் கிட்ட வச்சு பார்க்க நேரம் ஆல்மோஸ்ட் அந்த மேக்ஸ் சிட்டி சைக்கிளோட ஹைட்டு தான் வருது. அதனால் எனக்கு வந்து அது ஒரு நல்ல டீலாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ மேக்ஸ் சிட்டி வாங்கினா 11,000 ரூபாய் கொடுக்கணும். ஸோ இந்த சைக்கிளோட மாடல் என்ன அப்படின்னா UT 7000 தான் இந்த சைக்கிளோட மாடல். அர்பன் டெரெயின் அப்படிங்கிற பிராண்ட் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபெமிலியரான பிராண்ட். இந்த சைக்கிள் வாங்கினாரும் எனக்கு இது கூட என்னெல்லாம் தந்தாங்க அப்படின்னா, இந்த 2 அசம்பிளிங் கிட்டும் தந்தாங்க. இது வந்து டூல்ஸ் அந்த சைக்கிளை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு. இதை வச்சு மேக்ஸிமம் அசம்பிள் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து அந்த ஹேண்டில் பாரை மட்டும் இதை வச்சு அசம்பிள் பண்ண முடியல. எவ்வளோ நான் பண்ணாலும் டைட் ஆகலை. பட் நான் பக்கத்தில் இருக்கிற அந்த சைக்கிள் கடையில் வந்து நான் கொடுத்தேன். ஸோ அந்த அண்ணன் வந்து எனக்கு வந்து அதை ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சைக்கிள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹோம் இன்ஸ்டாலேஷன் கிடைக்கும். அது கூட அந்த மொபைல் ட்ராக்கிங் ஆப்பை வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டும் இது பண்டிலாக வருது. இது மட்டும் இல்லை, நிறைய சைக்கிளில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெக்கா ட்ரீம் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியது மாதிரி சொல்லுவாங்க. பட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக அதையும் வந்து இந்த பேக்கேஜ் கூடாலே தந்தாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காசும் கொடுக்க வேணாம். நீங்கள் சைக்கிள் மட்டும் வாங்கினீங்கன்னா மட் கார்டு வந்துடும். நீங்கள் அடிஷ்னலாக பெல்லும் லாக்கும் மட்டும் வாங்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற பட்ஜெட்டில். இது செகண்ட் அட்வான்டேஜ். மூணாவது வந்து என்னென்னா, அந்த OneFit+ அப்படின்னு ஒரு ஆப் வந்து ஃப்ரீ அக்சஸ் கொடுக்குறாங்க 3 monthsக்கு. எனக்கு வந்து நான் அதுவும் சும்மா தான் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு அங்கேருந்து கால் பண்ணாங்க. உங்களோட டயட் பிளான் ப்ளஸ் எக்ஸசைஸ் பிளான் அதெல்லாம் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கான அது தேவைப்படல, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் வந்து இது கூடாலே தராங்க. பர்சனல் வீடியோ ட்ரைனிங் செக்ஷன் வந்து இந்த ஆப் மூலமாக அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வேளையில் உங்களோட ஃபிட்னஸில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த பேக்கேஜோடு சேர்த்து தர்றாங்க. அதனால் இந்த 3மே கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறாங்க, ப்ளஸ் இதோட மட் கார்ட் அந்த ரிம் எல்லாமே அது கூடாலே கொடுத்துட்றாங்க. மூணாவது இந்த ஆப் OneFit+ அப்படிங்கிற இந்த ஆப்பும் வந்து இவங்க ஃப்ரீ அக்சஸ் கொடுக்குறாங்க. அதனால் இது ஒரு கம்ப்ளீட் செட்டாக இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. அந்த சைக்கிள் பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைசைக்கிள் இருக்கும், ஒரு யூசர் மேனுவல் இருக்கும், ஒரு டூல் கிட் இருக்கும். அதாவது இந்த 2 டூல்ஸ் நான் காமிச்ச அந்த 2 டூல்ஸ் ப்ளஸ் ஒரு வாரண்டி கார்டு இருக்கும். பட் நம்ம வாரண்டி கார்டை வச்சு நம்ம கிளைம் பண்ண போகிறதில்ல. அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோட பில்லை வச்சு தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த சைக்கிள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை வச்சு வாங்கிக்கலாம். இந்த சைக்கிள் வந்து 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ரெட்டு, ஒன்று வந்து ப்ளூ, ஒன்று வந்து எல்லோ. ஸோ அந்த 3 அப்பப்போ மாற்றி அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்குங்க. இல்லை அதோட அவைலபிலிட்டியை பொறுத்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா 3மே மாற்றி வருது. பட் எனக்கு பர்சனலாக இந்த ப்ளூ கலர் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அது வாங்கினேன். பட் இந்த கலர்லாம் எல்லாத்தோட பர்சனல் ஒப்பீனியன். அடுத்த அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னா, இதோட வெயிட் நியர்லி 15 kg தான் இருக்குது. 15 கிலோ, ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டு தான். நீங்கள் ஈஸியாக அதை தூக்கிட்டு கூட போயிடலாம். இப்போ நம்ம இதோட ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். இதோட ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 inch. இது கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் பண்ணது தான். சிங்கிள் கியர் தான். இது அடிஷ்னலாக கியர்லாம் கிடையாது. எனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. உண்மையிலே எந்த ஒரு ஃபால்ட்டும் இந்த 1 monthல பார்த்ததில்ல. இப்போ நம்ம இதோட நெகட்டிவ்க்கு வரலாம். நான் ஃபேஸ் பண்ண ஒரே நெகட்டிவ் என்னென்னா, ஆர்டர் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 days கிடச்சி தான் என் கையில் வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ அந்த டெலிவரி டிலே வந்து எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சா இல்லை எல்லாத்துக்கும் அப்படி இருந்துச்சா அப்படின்னு தெரியல. ப்ளஸ் எனக்கு வந்து இந்த சைக்கிள் பாக்ஸில் வந்து அடிஷ்னலாக ஒரு பம்பு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நான் வாங்கின நேரம் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்க ஒரு பம்பும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் அந்த பம்பில் வந்து ஒரு காம்பனண்ட்டே இல்லை. அந்த பம்பு வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் அது வந்து பம்பு வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 5000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த பம்பெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்தது குவாலிட்டியாகவும் இல்லை. அதில் சில காம்பனண்ட் அந்த பம்பில் இருக்கிற காம்பனண்ட்டும் நிறைய மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதுவும் நான் பார்த்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ்.
இப்போ நீங்கள் இந்த சைக்கிள் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். தாராளமாக நல்ல ஒரு குவாலிட்டியான சைக்கிளை தான் கொடுத்துருக்காங்க. இது 5000 இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் யோசிக்க வேணாம். ஈஸியாக உங்களுக்கு ஒரு சைக்கிள் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிடலாம். இல்லை 7500க்குள்ளாடி இருந்துச்சுன்னா கூட வாங்கலாம். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து அமேசானில் இல்லை. ஸோ இந்த 6500 அந்த மாதிரிலாம் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். நான் இப்போ இந்த வீடியோவை கரண்டாக ஷூட் பண்ணிட்டு இருக்கனால இதோட ப்ரைஸை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ 6500 இருந்துச்சு. இவ்வளோ தான் இந்த சைக்கிளை பற்றி உள்ள ரிவ்யூ. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ரிஜு, ஃபாரின் தமிழ்.